கண்டினியூ பண்ணதான் மேம் வேலை 3 வேளை கொடுத்துருக்காங்க மேம். 2 வேளை மட்டும்தான் வருது, மதியானம் தரவே இல்லை மேம். அந்த 2 வேளை போடுறதுக்கு நீ காசு தந்தாதான் மாத்திரை போடுவேன். நீ எனக்கு ஸ்நாக்ஸ் வந்தா தான் நான் மாத்திரை இதை போடுவேன். பார்த்தது யாரு மேம்? இந்த ரயானோட பேசுனது எங்க மாமி, அவங்களோட தங்கச்சி. எங்க வீட்டுக்காருக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க தான் இது அவங்க பார்த்தது. வந்து போன்ல உங்க ஷோ பார்ப்பாங்க. நாங்க இதுக்கு போறோம்னு சொன்னதுல இருந்தே அவங்க பார்ப்பாங்க. அப்ப பார்த்து எங்களை மாதிரி அந்த ரஹ்மானை கூட்டிட்டு வந்தவங்கள்ட்ட இப்போ அதை சொல்றா மேடம். இப்போ யூடியூப்ல பார்த்தோம், அதை பார்த்து உங்கள்கிட்ட சொல்லி இருக்காது. இப்போ நாங்கள் காசு யாரும் கொடுக்கலன்னு வச்சுங்களேன், அடுத்த வீட்டுக்கு போயிடுறோம். போய் அவங்க தூங்கும் போது ஏதாச்சும் எடுத்துட்டு வீடு வந்து வீடா போயிடுறா மேடம். ஏமா அப்படி பண்ண? எங்களுக்கு அசிங்கன்னா எங்க அம்மா எனக்கு எதுவுமே தர மாட்டேறாங்க மேம். ஒரு பொருள் கேட்டா அடம் பிடிச்சா கேட்கலாம். வாலிபால் கேட்டது கூட நான் அடம் பிடிச்சதான் நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க முடியுமா? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதே மாதிரி நினைச்ச உடனே அது குடிக்க முடியும், நினைச்ச உடனே இது பெருமாள் நினைச்ச உடனே நினைச்ச உடனே ஒரு பொருள் வாங்க அதால போக முடியுதுல்ல. நினைச்ச உடனே இதுக்கு ஒரு பொருள் வாங்க போக முடியல. எனக்கு நினைச்சேன் இது மாசம் வந்து கேட்ட உடனே தான் வாங்கி தருது. கேட்ட உடனே தான் அடம் பிடிச்சாதான். எங்க போனாலும் இவளோட பிரச்சனையே இதுதான் மேடம். ஆனா எங்க பையனுக்கு நாங்க எதுவுமே செய்யலை இது வரைக்கும். எங்க பையன் வந்து எந்த இதுவுமே செய்ய மாட்டோம். நாங்க இவளை மட்டும் தான் கவனிப்போம், இவளை மட்டும் தான் நான் பார்ப்பேன். எங்க வீட்டுக்கு நாங்க பொய் சொன்னாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க. இவ கேட்குற பொருளை அடுத்த நிமிஷமே என் வீட்டுக்காரர் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நாங்கள் வாங்கி தரலன்னா என்ன சொல்கிறா? போய் வெளி வீட்டில் பக்கத்து வீட்டில் போய் எனக்கு 5 ரூபா தாங்களே 10 ரூபா தாங்களே. நைட்டு இவங்க 2 பேரும் தூங்கவே மாட்டாங்க. ரொமான்ஸ் அவங்க பேசட்டும், அவங்க சொல்றதெல்லாம் என்ன கமெண்ட்ஸா? ரொமான்ஸ் 2 பேரும். அப்பா அம்மா ரொமான்ஸ் பண்ணுறது நல்லதுமா, அது தப்பு கிடையாது. பிள்ளைங்க முன்னாடி எப்படி மேம் பண்றது? என்னன்னு கேட்டீங்க, இப்போ நான் ரொமான்ஸ் பண்ணுறது தப்புன்னு நினைக்கிறியா? கிடையாது. அன்பை காமிக்கிறது நல்ல விஷயம். ரொமான்ஸ் பண்ண தப்பே கிடையாது. எப்போ தெரியுமா நீ கவலைப்படணும்? அப்பா அம்மா சண்டை போட்டாதான் நீ கவலைப்படணும். சண்டை போட்டுதான் செய்றாங்க. வீட்டுல சண்டை போட்டு ஏன் அப்படி சொல்ற? அப்புறம் ரொமான்ஸ் சொல்ற உனக்கே கோவம் வருது. பக்கத்து வீட்டுல போய் பக்கத்துல போய் சொல்றது, அக்கத்துல போய் சொல்றது. நாளை அந்த பிள்ளை என்கிட்ட பேசாது. சாப்பாடு போட மாட்டாங்க, 50 ரூபா தாங்க 100 ரூபா தாங்க. அவங்க தரலன்னா அந்த காசை திருடிட்டு வந்துருவா மேடம். இப்போ ஒரு இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன்னா ஒரு கடையில என்ன பண்ணுவா? திருடிட்டு வந்துருவா பொருளுங்களெல்லாம். எனக்கு இது வேணும்னு கேட்பா. நம்ம நாளைக்கு வந்து வாங்கிக்கலாமா? காசு எடுத்துட்டு வந்து